என்னோட பேரு காயத்ரி. காயத்ரி என் பேரு. காயத்ரி பேர் ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரி வேலையும் ரொம்ப அழகா பாரு. கிச்சனை பாக்குறதுக்கு முன்னாடி நான் இங்க 2 பேக் வச்சிருக்கேன். அதை கொண்டு போய் என் ரூம்ல வை. அப்புறம் இந்த பக்கமும் 2 சூட்கேஸ் இருக்கு. ஒன்னு நான் கொண்டு வந்தேன், இன்னொன்னு டிரைவர் கொண்டு வந்தான். இந்த சூட்கேஸ் எல்லாம் நீ கொண்டு வந்துரு. மித்தாலியா நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் என் ரூம காயத்ரி காட்டிடுறீங்களா? தேங்க்யூ. என் வேலையை பாக்குறேன். தனு, நீங்க வந்ததுல எந்த பிரச்சனையும் இல்லையே? பிரச்சனை எதுவும் இல்ல. நீ போன் பண்ணி இங்க வர சொன்னதும் எனக்கு அப்படியே பைத்தியமே புடிச்சிருச்சு தெரியுமா? எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் சரி, அதை என்னால சமாளிக்க முடியும். ஆஃப்டர் ஆல் எப்படியும் இங்க வர வேண்டியவ தானே. இதானே எனக்கு எல்லாமே, ரைட்? இத்தனை வருஷம் கழிச்சு இவங்க 3 பேரையும் மறுபடியும் சமாளிக்கணுமா? ஆனா இந்த தடவை நான் பெண் வாங்க மாட்டேன். நாங்க பேசுறத நீ கேட்டத நான் கவனிச்சேன். எனக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாதுங்க. மாடம் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நான் செஞ்சேன். ஜஸ்ட் ஷட் அப். நாங்க பேசுறத நீ கேட்டத நான் கவனிச்சேன். உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா இந்த பொருள் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. நான் கிளம்ப. ஆலியா அந்த அர்த்தத்துல சொல்லல. தனு, உனக்கே தெரியும் இந்த மாதிரி ஆட்டிடியூட் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு. அதுக்குதான் சொல்றேன், நீங்க வேற யாரையாவது வச்சுக்கோங்க. நான் இப்படிதான். இப்ப நீ என்ன பண்ணணும்னா அந்த துடைக்கிற குச்சி எடுத்துக்கோ. அதான் ரைட் சைடுல இருக்கும். அதை நீ மேல போய் துடைக்க ஆரம்பி. சரிங்க. அவ ரொம்ப ஹார்ட் ஒர்க்னு நினைக்கிறேன். வேலை செய்ய சொன்ன உடனே எப்படி போறான்னு பாத்தீங்களா? ஆலியா, எனக்கு இவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் காயத்ரி. பலக், ஓ ஹாய். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? சாரி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் வாட்? உன்னோட கல்யாணத்துக்கு தான். வேற எதுக்கு? நோ நோ கைஸ், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. 1 செகண்ட். ஐயோ, என்னாச்சு பலக்? நான் உன்னை கங்க்ராச்சுலேட் தானே பண்ணேன். அதான் பிரச்சனை. நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன், என்னாச்சு? ப்ளீஸ், நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோ. என் கல்யாணம் பத்தின விஷயத்த நீ யாருக்கிட்டையும் எதுவுமே பேசாத, சரியா? ஓ ரைட் ரைட் ரைட். ஐம் சோ சாரி. நீ யாருக்கும் தெரியாம மறைச்சு கல்யாணம் பண்ணிருக்க. ஓடி போய் கல்யாணம் பண்ணிருக்கல. எக்ஸாக்ட்லி. பலக், எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இப்போ ஓகே தான். எப்போது உன் பேரண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் சொல்லி தானே ஆகணும். அப்ப என்ன பண்ணுவ? லுக் பிராச்சி, எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க. நம்ம இத பத்தி அப்புறமா பேசலாம். சொல்லுங்க சரிதாமா. இங்க பாருமா, மிஸ்டர் மெஹராவை சந்திச்சியா? இல்ல, நான் இப்ப அவரை சந்திச்சிருவேன். நான் உங்ககிட்ட பேச எவ்வளவு நேரமா துடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் இவ்வளவு நேரமா உன்னோட பழைய நம்பருக்கே போன் பண்ணிட்டு இருந்தேன். அதான் இவ்வளவு லேட்டா போயிடுச்சு. நான் புது நம்பரை மாத்திட்டேன்றதை எப்படி மறந்தீங்க? சரி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். இப்ப அவரை நான் சந்திக்க போறேன். ஆல் தி பெஸ்ட் பிரக்யா. ஓ காட். அம்மா தாயே, கல்யாணம் பண்ணி வச்ச நீயே இப்படி 2 பேரும் இந்த அளவுக்கு விலைக்கு வைக்கலாமா? சொல்லுமா. நீ ஒரு தாய் இல்லையா? 2 பேரும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்கள எதுக்காக பிரிக்கிற? அவங்க 2 பேரும் சேர்ந்தே இருக்கட்டுமே. என்னங்க? என்னங்க கேக்குதா? நான் தான். என்னங்க? நான் பிரக்யா. இந்த சத்தம் எங்க இருந்து வருது? அபியோட ரூம்ல இருந்து தான் வருது. ஓ நோ, திரும்பவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை காயத்ரி அந்த ரூமுக்குள்ள போயிட்டாலா என்ன தெரியலையே. அண்ணே அவளை கொன்னுடுவாரே. அவளுக்கு அடிபட்டுற போது அபி. அண்ணே சொல்றேன்ல, அவனை விழுங்கண்ணே.
நான் சொல்றது நீங்க கேட்க மாட்டீங்களா? நிறுத்துங்க. இப்படி பண்ணாத அப்புறம் கண்ட்ரோல்லே வருவாரு. வார்த்தையில சொன்னா கேட்க மாட்டாரு. அண்ணி டாக்டர் எப்ப வருவாங்க? வந்து இன்ஜெக்ஷனை போட சொல்லுங்க. அண்ணி நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். டாக்டர் இங்க 10:30 வந்துருவாரு. காயத்ரி, உனக்கு அடி எதுவும் படலையே, கொஞ்சம் கைய காட்டு. அண்ணி அந்த கதவை சாத்துங்க. காயத்ரி நீ என்ன அடிக்கிறாங்க? என்ன அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க. கதவை திறங்க, கதவை திறங்க, எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும், சாப்பாடு. கதவை திறங்க, கதவை திறங்க. என்னால இப்படி ஒரு நிலைமையில அவரை பார்க்க முடியாது. ஆனா நான் இப்படி அழுதுட்டு இருந்தா நான் யாருங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் திரும்பவும் ஆலியா போலீஸ்க்கு போன் பண்ணி என்ன அரெஸ்ட் பண்ண வச்சிருவா. என்னால அவரை பாத்துக்க முடியாம போயிடும். முதல்ல நான் இங்க இருந்து போயிடுறேன். அப்பதான் நான் பயந்து இங்க இருந்து போனதா எல்லாரும் நினைப்பாங்க. நான் இங்கே இருந்தேன்னா எல்லாருக்கும் சந்தேகம் வரும். நீ யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நாம அண்ணாவை மென்டல் ஹாஸ்பிடல்ல மென்டல் பேஷண்ட் கூட வச்சிருந்திருக்கணுமா? அப்பதான் அவருடைய ஷேர்ஸ் பத்தி ப்ராஃபிட் பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா அண்ணாவை பத்தின கவலை தான் எனக்கு இருக்கு. இல்லனா நான் தேவையில்லாம அண்ணனை அடிக்கிறேன்னு உங்களுக்கு எல்லாம் தோணுதா என்ன? அவன் மட்டும் ஆஸ்பத்திரியில இருந்திருந்தான்னா இந்த நிலைமை அவனுக்கு ஏற்பட்டிருக்காது. கண்டிப்பா வந்திருக்காது. ஆனா நான் அடிக்க ஆரம்பிச்சதுனாலதான் அண்ணன் அமைதியா இருக்காரு. அவன் எங்க அமைதியானா? அவன் உன்னை பார்த்து பயந்துட்டான். அப்படின்னா உங்ககிட்ட இதை விட பெட்டர் ஐடியா இருந்ததுன்னா பிளீஸ் நீங்களே என்கிட்ட சொல்லுங்க, அதையே நான் ஃபாலோ பண்றேன். சொல்லுங்க. அண்ணா அப்புறம் ரியாவோட பாண்டிங்க பார்த்தேல, இந்த போட்டோஸ்ல மட்டும் இல்ல, ரியல் லைஃப்லயும் அண்ணா ரியாவோட பாண்டிங் இப்படிதான். ரியா அண்ணனோட உயிர். ரொம்ப கோவக்காரியா ஆட்டிடியூட் காட்டுறாளே. ஆட்டிடியூட் ரத்தத்திலே இருக்கு. நில give us some boiled veg. அவ கோவக்காரியா இருக்கிறதுக்கு காரணம் சின்ன வயசுல இருந்தே அம்மா இல்லையா? இன்னொத்தனும் ஆரியனை விட நான் அதிகமா நேசிக்கிறது ரியாவை தான். ஒரே மருமகளாச்சு எனக்கு. உங்களுக்கு தான் இன்னொரு மருமகளும் இருக்காளே. பிரக்யாவோட தொடர்புடைய எந்த விஷயமும் அது என்னோடது இல்ல. அவருடைய பொண்ணும் அதே மாதிரி தான். தனோன்னு இன்னொரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, ரியாவுக்கு லெக்சர் தேவையில்லை, அன்பு மட்டும்தான் தேவை. ஆனா லெக்சர் கொடுக்கற அம்மாவா பிரக்யா இருக்கா? அவளை கண்டாலே இவளுக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா பிரக்யாவும் இவள லைக் பண்றது இல்ல. அதனாலதான் எப்ப பார்த்தாலும் அபி அபின்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு தடவை கூட அவ ரியா பேரை சொன்னது இல்லையே. இப்பவும் அவ அபி மேலதான் பைத்தியமா இருக்கா. அண்ணாவோட சிந்தனையில கூட பிரக்யா இல்ல. பிரக்யா யாருன்னு அண்ணாவுக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. அண்ணாவுக்கு ஞாபகம் வரலாம், வராம போகலாம். நீ ரியா கூட ஸ்ட்ராங்கான பாண்டிங்க ஏற்படுத்தியே ஆகணும். ஏன்னா அண்ணாவுக்கு சரியானதுக்கு அப்புறம் அப்ப அவருக்கு தோணும் மறுபடியும் பிரக்யா அவரை விட்டுட்டு போயிட்டான்னு. ஆனா நீ அவருக்கு துணையா இருந்த ரியாவுக்கு தாயாவும். வெயிட், வாட்? ரியாவுக்கு அம்மாவா? ஐ மீன் எந்த ஆங்கிள் நான் அவளுக்கு அம்மா மாதிரி தெரியறேன்? ரியாவோட அம்மா? வார்த்தையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ, வார்த்தையை பிடிச்சிட்டு தொங்காத. நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, ரியாவோட குட் புக்ல நீ வந்தேன்னா அண்ணாவோட குட் புக்ல நீ வந்துருவ. ஓ, நீ சொல்ல வர்றது என்னன்னா அபிக்கு சுயநினைவு திரும்பும் போது அவருக்கு இப்படி தோணணும், பிரக்யா போயிட்டாங்க, அப்புறம் நான் அவருக்கு துணையா இருந்திருக்கேன், ரியாக்கு ஒரு தாயா இருந்திருக்கேன்னு. ரைட். இப்ப வரைக்கும் ஒரே மாதிரியா இருக்கா. நான் என்ன சொல்றேனோ அதையே ரிப்பீட் பண்றா. சித்தி, இப்போ நீங்க ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களா? ஸ்கூல் எப்படி இருக்கு? பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? யாரும் உங்ககிட்ட சேட்டை பண்ணல?
எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. ஒரு குழந்தைய மட்டும் தான் சமாளிக்க முடியல. சமாளிச்சிருவேன். ஆமா, ஹுஷியார்பூர்ல நீங்க எத்தனை செட்டுக்கார பசங்களை சமாளிச்சிருக்கீங்க. அதனால நீங்க இந்த குழந்தைய ஈஸியா சமாளிச்சிருவீங்க. அப்புறம் பாருங்க, எண்டில் அந்த குழந்தை உங்களுடைய ஃபேவரட் ஆயிடும். அபி, 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 அபி டியர், அபி. இல்லை, இந்த பைத்தியத்துக்கிட்ட இருந்து நீ யாராவது காப்பாத்துங்க. என்னாச்சு? அபியோட ரூம்ல இருந்து தனுவோட சத்தம் வருது. எங்க இருந்து? தனு, அந்த பைத்தியம் இந்த பைத்தியத்தோட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கு? என்ன நீ பைத்தியம் சொன்னியா? என்னையா பைத்தியம் சொன்ன? நான் பைத்தியமா? நாளைக்கு மறுபடியும் வா, நம்ம நொண்டி விளையாடலாம். நொண்டி நொண்டி நொண்டி. ஆமா, நான் நொண்டி விளையாட மாட்டேன். விளையாட மாட்டியா? இல்லையா, விளையாட மாட்டியா? ஏன் என் கூட நொண்டி விளையாட மாட்டே? நீ என் கூட நொண்டி விளையாட மாட்டியா? நீ என் கூட நொண்டி விளையாட மாட்டியா? அபி முழுசா பைத்தியம் ஆயிட்டா. நான் இங்க இருந்து கிளம்புறேன். ப்ளீஸ் அடிக்காத என்ன. பசிக்குது, ப்ளீஸ் எனக்கு சாப்பாடு கொடுங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பாடு கொடுங்க. நான் போய் கொண்டு வரேன். சாப்பாடு கேக்குறானா? அதுவும் என்கிட்ட. சாப்பாடு கொடுத்தா இன்னும் எனர்ஜி ஆயிடுவானே. சாப்பாடு கொடுக்கலனா மேபி அப்படியே அமைதியா தூங்கிடுவான். சாரி அபி. தனு, பயப்படாத. வாட்? பயப்படாதயா? அவன் பைத்தியம் ஆயிட்டான். லைக் இஸ் லைக் a wild animal. காட்டு மிரண்டி ஆயிட்டான், பைத்தியம் ஆயிட்டான். எப்படி? தனு, அவருக்கு கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் தான். கொஞ்சம் கொஞ்சமா அவர் எல்லாரையும் அடையாளம் கண்டுப்பாரு. then everything will fine. மித்தாலி அண்ணி, அண்ணாக்கு சாப்பாடு கொடுங்க, போங்க. என்னது, நானா? நீங்க தானே மித்தாலி அண்ணி? அலியா, நான் போய் எப்படி? சரி சரி, நான் போய் சாப்பாடு கொடுக்கறேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். தனு, நீ ரூமுக்கு போ, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. யூ வில் ஃபீல் பெட்டர். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சரியாயிடும். டாக்டர் சொன்னாரா எல்லாம் சரியாயிடும்னு? இல்ல, டாக்டரை பொறுத்த வரைக்கும் அண்ணன் குணமாகவே மாட்டாரு. அப்புறம் எப்படி உன்னால சொல்ல முடியுது எல்லாம் சரியாயிடும்னு? டாக்டர் சொன்னா அவரோட ஃபேமிலி நாம இருக்கோமே, நம்ம ஹோப்ப நாம எப்படி விட முடியும்? ரைட். நான் சாப்பாடு வச்சுட்டேன். அட கடவுளே, என்ன இது? என்ன இது? நீ எதுக்காக இப்படி அபிய சோதனை பண்ற? எப்படி சாப்பிடணும்னு கூட மறந்துருச்சே. இல்ல இல்ல, ப்ளீஸ். இப்பதான் எனக்கு புரியுது, இவன் எப்ப பார்த்தாலும் ஏன் சாப்பாடு கேக்குறான்னு. அவனுக்கு பசிக்கும் தானே.
டாக்டர் சார் இருங்க, நான் சொல்றத கேளுங்க. அவருக்கு என்னாச்சுங்க? மிஸ்டர் மெஹ்ராவோட பாடி மூவ்மெண்ட் இம்பேர்ட் ஆயிருக்கு. அப்படின்னா அவரோட பாடி மூவ்மெண்ட்ஸ்க்கும் அவரோட மூளைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அப்படின்னா எப்படின்னா சாப்பாடு சாப்பிடறதுக்காக கைய வாய் வரைக்கும் கொண்டு வருவாரு, ஆனா அவரால் சாப்பிட முடியாது. இந்த கேஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். குண்டு அவரோட மூளையோட முக்கியமான பகுதியை சேதப்படுத்தியிருக்கு. அதனாலதான் அவரோட பிஹேவியர், பாடி மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்டர்ப் ஆயிருக்கு. அது உண்மைதானுங்க. ஒரேடியா பயப்படுறாரு, இல்லனா ஒரேடியா கோவப்படுறாரு. அவரோட நடவடிக்கையே எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. எக்ஸாக்ட்லி. மூளையில இன்டர்னல் ப்ளீடிங்னால மூளைக்கு ஆக்சிஜன் சப்ளை கம்மியா போகுது. அது மட்டும் இல்லாம பிரெயின் நம்ம பாடியோட ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஆப்ஜெக்ட். ஆனா நாங்க எங்க தரப்புல நிறைய முயற்சி பண்றோம். ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல அவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு. இப்ப அவரு 5 வயசு குழந்தை மாதிரி. நீ திரும்பி வரவே மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்த. ஏன்னா உனக்கு தெரியும், அபியோட ரூமுக்குள்ள யாரு உள்ள போயிட்டு வந்தாலும் அவங்க இந்த வீட்டை விட்டே வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேங்கிறாங்க, தெரியுமா? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுல்ல? நானும் அப்படி பண்ணலான்னு தான் நினைச்சேன். எங்க அம்மா தான் சொன்னாங்க, கோயம்புத்தூர் பொண்ணு சிங்கம் மாதிரின்னு. நாங்க எங்க புருஷங்க பிரச்சனை பண்ணாலே அருவாளால தான் பேசுவோம். உங்க கொழுந்துன என்ன பெரிய ஆளா? அதான் வந்துட்டேன். இன்னொரு முறை அவர் என்ன கடிச்சாருன்னு வைங்க. இல்ல அவன் கடிக்கலாம் மாட்டான். அதாவது நான் தான் இருக்கேன்ல உனக்கு. நீ முதல்ல உள்ள வா. நீ அபியோட ரூமுக்கு போகும்போது நானும் உன் கூட வருவேன், சரியா? நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் போய் ஆலியா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் நீ வந்துட்டேன்னு. சந்தோஷத்துல பைத்தியம் ஆயிடுவா. அண்ணன் தங்கச்சி 2 பேரையும் சமாளிக்கணுமா? ஏ ஆலியா, உள்ள வா உள்ள வா. இந்த தனு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு புரியலையே. அவ வந்துட்டா, காயத்ரி தான். அவ மறுபடியும் நம்ம வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டா. நான் பேசிட்டு இருக்கேன்ல. இந்த முக்காடு போட்ட பொண்ணு யாரு? அவ காயத்ரி, இந்த வீட்டோட புது வேலைக்காரி. இருக்கிற வேலைக்காரங்கள்ல இவ புது எடிக்ஷன் வச்சுக்கோங்களேன். இவ வீட்டோட சேர்த்து அபியவும் நல்லா பாத்துப்பா. பட் ஐ டெல் யூ, ரொம்ப ஹார்ட் ஒர்க். இவ ரொம்ப தைரியசாலியும் கூட, இல்லையா காயத்ரி? காயத்ரி இங்க வா. சாரி. தேங்க்ஸ். நான் அபிக்கு ரொம்ப க்ளோஸ்ங்கறனால எனக்கு நல்லா தெரியும் அபி ரியா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும். கொஞ்ச நாளா ரியா அபியோட கண்டிஷனை பார்த்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தா. அதான் நான் யோசிச்சேன் ஆலியாக்கு ஒரு ப்ரொபோசல் பண்ணலான்னு. அதுல ரியாவும் சந்தோஷப்படுவா. சோ ரியாவோட சந்தோஷத்தை பார்த்து அபியோட கண்டிஷனும் நார்மல் ஆகலாம்ல. என்ன ப்ரொபோசல் கொடுத்தீங்க? ஐ ஹாவ் டிசைட் என்னன்னா, ரன்வீருக்கும் ரியாக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணிரலாம். 10 நாள் கழிச்சு கல்யாணமும் பண்ணிரலாம். எனக்கு சம்மதம். உன்னோட விருப்பம் தான் எனக்கும் விருப்பம். எனக்கு தெரிஞ்சு ரன்வீர் இருக்கான்ல, அவன் ரியாவை காதலிக்கிறான். விக்ரம் கூட இதைத்தான் விரும்புறாரு. வேற சில காரணங்களால இந்த பிளான் டிலே ஆயிடுச்சு. எதனாலனா, யூ ஆல் நோ அண்ணனுக்கு என்னாச்சுன்னு தெரியும். அதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அண்ணனோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இப்ப நான் நிறைவேற்றலான்னு. அதோட ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரியா சந்தோஷமா இருக்கத பாக்குறேன். மித்தாலி, நீ காயத்ரி கூட்டு மேல போ அபி கிட்ட. வா போலாம் காயத்ரி. ஐ திங்க் நம்ம ரியா ரன்பீரோட ஜாதகத்தை பார்த்தாகணும். இன்ஃபேக்ட் நான் ஜோசியர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவரே சொன்னாரு 3 நாளைக்குள்ள நிச்சயதார்த்தம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு. கிரேட் டீல். இல்ல மாம், இது என்னோட வாழ்க்கை. அதனால என்னோட வாழ்க்கையில எல்லா டிசிஷனையும் நான் தான் எடுப்பேன். கல்யாணம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்ல சுத்தமா விருப்பம் இல்லை.
ரன்பீர், ஐம் சாரி. ரன்பீர், ரன்பீர், முதல்ல அவருக்கு எப்படி காயம் பட்டுச்சுன்றத நான் தெரிஞ்சுக்கணும். என்ன பாத்துட்டு இருக்க நீ? சும்மா பார்த்துட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருக்காரா எழுந்துட்டாரான்னு ஓஹோ, அப்ப இதுல பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆ? இந்தா இந்த மருந்தை புடி, அவனுக்கு இந்த மருந்தை கொடுத்துரு. அதாவது அபிக்கு கொடுத்துருன்னு. என்னால எல்லாம் முடியாது. கண்ட மருந்தையும் கொடுக்க முடியாது. முதல்ல அவருக்கு காயம் எப்படி பட்டிருக்குன்னு பாக்குறேன். அப்புறம் நானே நாட்டு மருந்து தயார் பண்றேன். என்னென்ன மூலிகை சேர்க்கலான்னு நானே பாத்துக்கிறேன். அப்புறம் நீ எல்லாம் சத்தமா பேசாத. அந்த சாரு டிஸ்டர்ப் ஆயிட போறாரு. வாளிய விடு. என்ன கொடுமடா இது? ரன்பீர், நீ உன் அம்மா பேச்சு கேட்க மாட்டியா? டாட், கேக்குறீங்களா அம்மா என்ன பேசுறாங்கன்னு? நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. அம்மா பேச்ச நான் எதுக்காக கேட்கணும்? நீங்க வெண்டிலேட்டர்ல இருந்தீங்க, உங்க நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. அப்ப நீங்க என்கிட்ட கேட்ட ஒரே விஷயம் இதுதான். நீங்க என்ன சொன்னீங்க? என்ன நீ நல்லபடியா பாக்கணும்னா ரியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அதனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன். உண்மை இதுதான். நான் உங்களுக்கு மேல ஸ்ட்ரெஸ் கொடுக்க விரும்பல, நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. நான் உங்களை ரொம்ப விரும்புறேன். உங்களுக்கு அது புரியுதா? ஆனா நான் ஒரு முட்டாள். எதையும் யோசிக்காம எல்லாத்துக்கும் சரி சரின்னு நான் தெரியாம தலையாட்டிட்டேன். ஆனா அன்னைக்கு டாக்டர் இங்க உங்க முன்னாடி உங்ககிட்ட என்ன சொன்னாரு? உங்களோட ஹெல்த் பர்ஃபெக்டா இருக்குன்னு. உங்களுடைய உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஐ நோ, நான் இங்கதான் இருந்தேன், எல்லாத்தையும் கேட்டுட்டேன். ஆனா இப்போ மாம், எனக்கு எந்த கட்டாயமும் இல்லை நான் ரியாவை கல்யாணம் பண்றதுக்கு. எனக்கு இருந்த ஒரே கட்டாயம் நீங்க. உங்களோட ஹெல்த், உங்களோட ஆரோக்கியம் அது இப்ப பக்காவா இருக்கு. சோ நவ் நான் ரியாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பசங்க பெத்தவங்க கிட்ட போய் சொல்லுவாங்கன்னு. முதல் தடவையா லைஃப்ல நான் என்னோட அம்மா என்கிட்ட போய் சொல்றத பார்த்தேன். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்க. ரன்பீர் எங்க? இங்க பாரு, அவனுடைய நோக்கம் நிச்சயமா அது கிடையாது. அவனுக்கு நிஜமா உனக்கு நோ சொல்லணுங்கிற எண்ணம் கிடையாது. தயவு செஞ்சு ரன்பீர் எங்க இருக்கான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க ப்ளீஸ். அவன் ரூம்ல தான் இருக்காமா. ரியா, இங்க பாரு பிராச்சி, இப்பவும் எதுவும் கெட்டு போகல. நான் சொல்றத மட்டும் தயவு செஞ்சு கேளு. உனக்காக நான் இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம். நீ என்ன கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். நான் பாத்துக்கிற மிச்சம் எல்லாத்தையும். நான் ஒரே ஒரு சத்தியம் தான் பண்ணுவேன். அந்த சத்தியத்தை இப்ப கேட்டுக்க நீ. நான் உனக்கு சத்தியம் பண்றேன். நான் உன்னை வாழ்க்கை ஃபுல்லா நல்லா பாத்துப்ப, சந்தோஷமா வச்சுப்பேன். இது நான் உன் மேல பண்ற சத்தியம். இந்த சத்தியத்தை தவிர நான் வேற எந்த சத்தியமும் பண்ண மாட்டேன். இந்த சத்தியத்தை நீ ஏத்துக்கிற வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன். ரன்பீருக்கு அப்படி என்ன ப்ராப்ளம்? எல்லாத்தையும் நான் தான் சரி பண்ணிட்டேனே. பிராச்சியும் பின் வாங்கிட்டா அப்புறம் என்ன? அப்புறமா ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மறுக்கிறான்? எனக்கு காரணம் நீ மட்டும் தான் பிராச்சி. இத நான் உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவேன்? ஏன் நீ எதுவுமே பேச மாட்டே? சே சம்திங் ப்ளீஸ். அட்லீஸ்ட் நீ இதையாவது சொல்லு. ரன்பீர், நீ சரியாதான் சொல்றேன்னு. இல்ல இப்படியாவது சொல்லு. ரன்பீர், நீ எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு எதையாவது சொல்லு. பிராச்சி, உன்னோட இந்த மௌனம் இருக்கு, அது என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணுது. பாத்துக்க. சொல்லு, ஏதாவது சொல்லு. ரன்பீர், நீ சரியாதான் பேசுற, சரியாதான் பண்ணிட்டு இருக்க, எல்லாமே உன்னால முடியும்னு சொல்லு. அன்னைக்கே நான் உன்னை கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணி இருக்கணும். அன்னைக்கே கல்யாணம் பண்ணி இருந்தா நீ என்னோட பொண்டாட்டியா இருப்ப. இந்த மாதிரி ப்ராப்ளமே வந்திருக்காது. அன்னைக்கே நான் உன்னை கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணிருக்கணும். அன்னைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிருந்தேன்னா நீ என்னோட பொண்டாட்டியா இருப்ப. இந்த மாதிரி ப்ராப்ளமே வந்திருக்காது. ஏதாவது சொல்லு பிராச்சி, இல்லைன்னா எங்க வீட்டுல இருக்கவங்க என்ன ரியா கூட கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க.
ப்ளீஸ் say something, god damn it. பிராச்சி, ஐ ஸ்வேர், இப்ப மட்டும் நீ எதுவும் பேசலன்னு அப்புறம் நான் வந்து ரன்பீர் ப்ளீஸ் இனிமே எனக்கு நீ ஃபோன் பண்ணாத. என்னோட வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பே அன்னைக்கு நான் பிராச்சியை கல்யாணம் பண்ணாம போனது மட்டும்தான். அன்னைக்கே நான் எதையும் யோசிக்காம அவளோட நெத்தியில குங்குமத்தை வச்சிருந்தா இன்னொரு என்னோட பொண்டாட்டி இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காது. லைஃப்ல மிகப்பெரிய ரிக்ரெட், நான் பண்ண பெரிய தப்பு அதை நான் அவளை கல்யாணம் பண்ணாததுதான். அன்னைக்கு என்னோட மனசாட்சி பேச்ச கேட்டுட்டேன். எல்லாம் நல்லா போச்சு, நல்ல நேரம் இருந்தது, நல்ல முகூர்த்தம் இருந்தது, அன்னைக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருந்தது. இப்ப நான் அவளதான் கல்யாணம் பண்ணிப்பேன். இப்பவும் அதே மாதிரி ஒரு செட்டப்பை ரெடி பண்ண போறேன். இந்த தடவை நான் பிராச்சியை கல்யாணம் பண்ணியே தீருவேன், என்ன ஆனாலும் சரி. எல்லாரும் ஒரு விஷயத்த காது திறந்து கேட்டுக்குங்க. நான் மட்டும் வெளியில போய் இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு சொன்னேன்னு வைங்க, அப்புறம் உங்க எல்லாரோட மான மரியாதை காத்துல பறக்கும். மித்தாலி அண்ணே, நீங்க காயத்ரி கிட்ட ப்ளீஸ் கொஞ்சம் அன்பா பேசுங்க. காயத்ரி உன் மேல எந்த தப்பும் இல்ல. இது என்ன கொடுமையா இருக்கு? நீ அவளை திட்டுறதுக்கு பதிலா என்ன திட்டிட்டு நான் இருக்க? கண்ணாடி மாதிரி நீ எப்படி என்கிட்ட நடந்துக்கிறியோ அதே மாதிரி தான் நான் பாரு ஆலியா, இவன் மறுபடியும் மித்தாலி அண்ணே, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. மித்தாலி அண்ணி, நீங்க பாருங்க அவ எவ்வளவு ஹார்ட் ஒர்க்கிங்னு. எல்லா வேலையும் தனி ஆளா சமாளிக்கிறான். காயத்ரி, நீ போய் உன் வேலையை பாரு. காயத்ரி, ஒரு நிமிஷம் நில்லு. நீ உன் கூட அந்த தடியையும் சேர்த்து எடுத்துட்டு போ. மித்தாலி அண்ணே, நீங்க இவளுக்கு அந்த தடியை எடுத்து கொடுங்க. அதெல்லாம் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. உன்னோட சேஃப்டிக்காக தான். தனோ, நீயும் கூட போயிட்டு வா. அபி, அண்ணன் எப்பவோ எந்திரிச்சிருப்பாரு. போய் நீ அவரை மீட் பண்ணு, அவரோட மூடையும் அப்படியே சரி பண்ணு. தனு அப்ப இதுக்காக தான் வந்திருக்கலா? பிராச்சி, பிராச்சி, பிராச்சி! ரியா, ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? என்ன பண்ணி வச்சிருக்க? உனக்கு எல்லாமே தெரியும்ல? உனக்கு எல்லாம் தெரியும்லன்னு கேட்டேன். என்ன தெரியும்? உனக்கு தெரியும்ல, அன்னைக்கு நீயும் ரன்பீரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தீங்கல்ல, ஞாபகம் இருக்குல்ல? அப்படி ஞாபகம் இருந்தா அப்புறம் ஏன் எனக்கு பண்ண ப்ராமிஸ மறந்த? Tell me. இன்னைக்கு எனக்கும் ரன்பீருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு பேச்சு எடுத்தாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது உனக்கும் ரன்பீருக்கும் கல்யாணம் ஆல்மோஸ்ட் நடக்க இருந்திருக்கும்னு. நீ இப்ப சொல்லு, எந்த பொண்ணால இது கேட்டு பொறுமையா இருக்க முடியும்? நீ சொல்லு. எனக்கு அது எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துச்சு தெரியுமா? உனக்கு அதை பத்தி ஐடியா இருக்கா? ரியா, நான் சொல்ல வரது கொஞ்சம் just listen to me. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரன்பீருக்கும் எனக்கும் ஜாதக பொருத்தம் பாப்பாங்க, நாங்க சேருவோம் நினைச்சோம். ஆனா நீ உன்னுடைய தலையெழுத்த ஆல்ரெடி ரன்பீர் கூட மேட்ச் பண்ணி வச்சிட்ட. எனக்குள்ள என்ன ஓடுதுன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? உனக்கு எந்த ஐடியாவும் இருக்காது. இந்த விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். ரியா, அங்க என்ன நடக்க இருந்ததுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஐ ஸ்வேர், அம்மா சத்தியமா சொல்றேன், எனக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருந்தா நாங்க போயிருக்கவே மாட்டேன். உனக்கு எதுவும் தெரியாது. நாங்க போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கோம்ல. ஆகா, நீ be so stupid. உனக்கு டவுட் கூட வரலையா அங்க என்ன நடக்குதுன்னு? எனக்கு சத்தியமா எதுவும் தெரியாது. என் மனசுல அப்படி எதுவும் இல்ல. இருந்தா அது ரன்பீர் மனசுல மட்டும் தான் இருந்துச்சு. we are girls, okay? நமக்கு எப்பவுமே தெரியும் பசங்களோட மனசுல என்ன ஓடுதுன்னு. அந்த விஷயம் உனக்கு முதல்ல தெரியலனாலும் அங்க போனதுக்கு அப்புறம் உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல ரன்பீர் மனசுல என்ன ஓடுது, அவன் உனக்கு கல்யாணம் படிக்க பிளான் பண்ணிருக்கான்னு. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்ல. எனக்கு சத்தியமா தெரியாது ரியா. ரொம்ப கிளவரா அப்பாவி மாதிரி நடிக்கிற. நான் உன்னை ட்ரஸ்ட் பண்ண, ஆனா நீ என் ட்ரஸ்ட உடைச்சிட்ட. உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு, ஆனா நீ இதை தடுக்கல. ஏன்னா அது நடக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்க பிராச்சி. நான் எந்த தப்பும் செய்யல ரியா. ஆனாலும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன நடந்தது எதுவுமே எனக்கு தெரிஞ்சு நடக்கல. அதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. பிராச்சி, நீ என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு இருக்க பிராச்சி. இதுக்கப்புறம் நான் பண்ண போற விஷயத்துல நீ என்னை விட அதிகமா ஹர்ட் ஆக போற. எனக்கு இதுக்கப்புறம் உன்கிட்ட பேச எதுவுமே இல்ல. இதுக்கப்புறம் நான் என்ன பேசுறதா இருந்தாலும் உன் அம்மா கிட்ட போய் பேசிக்கிறேன்.
நீங்க வராத ப்ளீஸ், போயிடு. ஆலியா இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ என்ன அடிக்க மாட்ட. எனக்கு அது நல்லா தெரியும். எனக்கு தெரியும். நேத்து நான் உன்னை கடிச்சல, ஒன்னதானே நான் கடிச்சேன். இங்க இருந்து போயிடு, இல்லன்னா மறுபடியும் கடிச்சிருவேன். ப்ளீஸ் என்ன அடிக்காத. ப்ளீஸ், அடிச்சா எனக்கு ரொம்ப வலிக்கும். ப்ளீஸ் 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 என்ன அடிச்சிடாத. இல்ல இல்ல. நீ போகும்போது கூடவே தடியை எடுத்துட்டு போ. மித்தாலி அண்ணி, நீங்க போய் அவளுக்கு தடியை எடுத்து கொடுங்க போங்க. என்னோட முகத்தை பார்த்தா சந்தோஷப்படுவாரு. ஆனா அந்த சந்தோஷமே அவருக்கு ப்ராப்ளம் ஆகலாம். என் முகத்தை காட்டக்கூடாது. அவருக்கு எந்த விதமான ஷாக்கும் ஏற்படக்கூடாது. புரியலங்க. திடீர்னு ஏற்படுற சந்தோஷம் இல்லனா துக்கம் எதுவா இருந்தாலும் அது திடீர்னு ஏற்படக்கூடாது. நீ போயிட்டியா? இங்க பாருங்க, இந்த கொம்பு பார்த்தாதானே உங்களுக்கு பயம்? வேண்டாம் 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 வேண்டாம். என்ன அடிச்சிடாத ப்ளீஸ், என்ன அடிச்சிடாத ப்ளீஸ், என்ன அடிச்சிடாத ப்ளீஸ், என்ன அடிச்சிடாத ப்ளீஸ், என்ன அடிச்சிடாத. நான் உங்களை அடிக்கலாம் மாட்டேன், சத்தியமா அடிக்க மாட்டேன். இல்ல, நீ என்ன அடிப்ப எனக்கு நல்லா தெரியும். ஆலியாவை என்ன அப்படிதான் அடிப்பா. நீ என்ன அடிச்சிடாத ப்ளீஸ், ப்ளீஸ் என்ன அடிச்சிடாத. எனக்கு ரொம்ப வலிக்குது. உங்களை அடிக்கிறதுக்கு நீங்க எந்த தப்பும் பண்ணல. நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியல. நீங்க கட்டாயத்துல இருக்கீங்க. உங்களுக்கு எதுவும் புரியல. உங்க நிலைமையையும் சூழ்நிலையையும் யாருக்கெல்லாம் புரியலையோ அவங்க உங்களுக்கு சொந்தமே இல்ல. அவங்களுக்கு உங்க மேல அன்பு இல்ல. நீங்க அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆலியா உங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கணும், அடிச்சிருக்க கூடாது. ஆனா அவ அந்த மாதிரி பண்ணல. இப்ப நான் சொல்ல வரத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இந்த கொம்பு காமிச்சு யாரும் உங்களை பயமுறுத்த முடியாது. ஒருவேளை யாராவது அப்படி பண்ணா இந்த கொம்ப நீங்க அவங்க கிட்ட இருந்து புடுங்கிடுங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வராது. இருந்தாலும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க புடுங்கிடுங்க. நீங்க நீங்க நல்லா வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டீங்க. யாராவது உங்களை அடிக்கிறது நல்லாவா இருக்கு? இல்லல்ல. நீ என்ன ப்ளீஸ் அடிச்சிடாத. எனக்கு ரொம்ப வலிக்குது, வலிக்குது. ஆமா ஆலியா, பையனும் ரொம்ப நல்லா இருக்கான். நீ வேணா பாரு, நான் இந்த கல்யாணத்தை ஈவென்ட் மாதிரி நடத்த போறேன். அந்த ஈவென்ட்டை யாராலையுமே மறக்க முடியாது. அப்புறம் நீ இப்பவே என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோ. அப்புறம் நான் கல்யாண ஈவென்ட்ல பிஸி ஆயிட்டேனா என்னால உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுப்பா. ரிலாக்ஸ் தானோ. ரியாவோட கல்யாணத்தை நினைச்சு நீ எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கியோ அதை விட எக்ஸைட்டடா இருக்கிறது நாங்க. கண்டிப்பா இருக்கணும். அபியோட பொண்ணோட கல்யாணம் ஆச்சே. ட்ரூ. ஆனா நீ உன்னோட எக்ஸைட்மெண்ட் குறையாம பாத்துக்கோ. எந்த மிஷனுக்காக நீங்க வந்திருக்கியோ அத நீ மறந்துடாத. இந்த தனு எந்த மிஷனுக்காக வந்திருக்கா? நீ திருட்டுத்தனமா அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கியா? நான் கோயம்புத்தூர் பொண்ணுதான், திருடி இல்ல. என் கரகம். என்னது? கோயம்புத்தூர் பொண்ணு என்ன வேணாலும் பண்ணுவா. கத்தி கம்பு எடுத்து சண்டை கூட போடுவா. ஆனா திருட்டுத்தனம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஆனா நான் தான் உன்னை இங்க பார்த்தனே. அதுக்காக நான் இங்க நிக்க கூட மாட்டேன்னு எழுதியா கொடுத்திருக்கேன். வேகமா போனா நான் விழுந்துருவேன்ல. இங்க பாரு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி கேவலமான வேலை எல்லாம் நான் பண்ண மாட்டேன். சரி, நீ ஒண்ணு சொல்லு. என் துணிய பாத்தியா? அப்படின்னா நான் உன்னோட ட்ரெஸ்ஸிங்க பாக்கணுமா? ஆலியா, இங்க பாரு, இவ என்ன ரொம்ப கடுப்பேத்திட்டு இருக்கா. உன் கொழுந்தனையே நீ மிருகம் சொன்னவ, பைத்தியம் சொன்னவ. நான் எப்படி நடந்துக்கணும்னு கத்து கொடுக்கறியா? எல்லாரும் ஒரு விஷயத்த காது திறந்து கேட்டுக்குங்க. நான் மட்டும் வெளியில போய் இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு சொன்னேன்னு வைங்க, அப்புறம் உங்க எல்லாரோடைய மான மரியாதை காத்துல பறக்கும். மித்தாலி அண்ணே, நீங்க காயத்ரி கிட்ட ப்ளீஸ் கொஞ்சம் அன்பா பேசுங்க. காயத்ரி உன் மேல எந்த தப்பும் இல்ல. இது என்ன கொடுமையா இருக்கு? நீ அவளை திட்டுறதுக்கு பதிலா என்ன திட்டிட்டு இருக்க? கண்ணாடி மாதிரி நீ எப்படி என்கிட்ட நடந்துக்கிறியோ அதே மாதிரி தான் நான் நடந்துக்கிறேன். ஆலியா, இவ மறுபடியும் மித்தாலி அண்ணே, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. மித்தாலி அண்ணி, நீங்க பாருங்க அவ எவ்வளவு ஹார்ட் ஒர்க்கிங்னு. எல்லா வேலையும் தனி ஆளா சமாளிக்கிறான். காயத்ரி, நீ போய் உன் வேலையை பாரு. காயத்ரி, ஒரு நிமிஷம் நில்லு. நீ உன் கூட அந்த தடியையும் சேர்த்து எடுத்துட்டு போ. மித்தாலி அண்ணே,
நீங்க இவளுக்கு அந்த தடியை எடுத்து கொடுங்க. அதெல்லாம் ஒண்ணு எனக்கு தேவையில்ல. உன்னோட சேஃப்டிக்காக தான். தனோ, நீயும் கூட போயிட்டு வா. அபி, அண்ணன் எப்பவோ எந்திரிச்சிருப்பாரு. போய் நீ அவரை மீட் பண்ணு. அவரோட மூடையும் அப்படியே சரி பண்ணு. தனு அப்ப இதுக்காக தான் வந்திருக்கலா? நீங்க வராத ப்ளீஸ். போயிடு. போய்ங்கிறது. நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்ன நடந்தாலும் சரி, நானே உன்னை போன்னு சொன்னாலும் அப்பவும் நீ என்னை விட்டு போவே கூடாது. நீ போக மாட்டியா? இல்ல, நீ ஆலியல்லன்னு எனக்கு தெரியும். நீ என்ன அடிக்க மாட்ட. எனக்கு அது நல்லா தெரியும். எனக்கு தெரியும். நேத்து நான் உன்னை கடிச்சல. ஒன்னதானே நான் கடிச்சேன். இங்க இருந்து போயிடு, இல்லன்னா மறுபடியும் கடிச்சிருவேன். ப்ளீஸ் என்ன அடிக்காத. ப்ளீஸ், அடிச்சா எனக்கு ரொம்ப வலிக்கும். ப்ளீஸ் 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 என்ன அடிச்சிடாத. அடிச்சா நானும் திருப்பி அடிப்பேன். நான் உன்னை நல்லா அடிப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ் போயிடுங்க. ப்ளீஸ். இல்ல இல்ல, நீ போகும்போது கூடவே தடியை எடுத்துட்டு போ. மித்தாலி அண்ணி, நீங்க போய் அவளுக்கு தடியை எடுத்து கொடுங்க. போங்க. என்னோட முகத்தை பார்த்தா சந்தோஷப்படுவாரு. ஆனா அந்த சந்தோஷமே அவருக்கு ப்ராப்ளம் ஆகலாம். என் முகத்தை காட்டக்கூடாது. அவருக்கு எந்த விதமான ஷாக்கும் ஏற்படக்கூடாது. புரியலங்க. திடீர்னு ஏற்படுற சந்தோஷம் இல்லனா துக்கம் எதுவா இருந்தாலும் அது திடீர்னு ஏற்படக்கூடாது. நீ போயிட்டியா? நான் உங்களை அடிக்கலாம் வரல. நான் உங்களோட பயத்தை போக்குறதுக்காக வந்திருக்கேன். அப்பதான் உங்களை யாராலையும் பயமுறுத்த முடியாது. நீங்களும் பயப்பட மாட்டீங்க. இந்த கொம்ப பார்த்து நீங்களும் இப்படி பயந்து ஓடி ஒளிய மாட்டீங்க. நீ என்ன அடிச்சிடாத ப்ளீஸ். ப்ளீஸ் என்ன அடிச்சிடாத. எனக்கு ரொம்ப வலிக்குது. உங்களை அடிக்கிறதுக்கு நீங்க எந்த தப்பும் பண்ணல. நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியல. நீங்க கட்டாயத்துல இருக்கீங்க. உங்களுக்கு எதுவும் புரியல. உங்க நிலைமையையும் சூழ்நிலையையும் யாருக்கெல்லாம் புரியலையோ அவங்க உங்களுக்கு சொந்தமே இல்ல. அவங்களுக்கு உங்க மேல அன்பு இல்ல. நீங்க அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆலியா உங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கணும், அடிச்சிருக்க கூடாது. ஆனா அவ அந்த மாதிரி பண்ணல. இப்ப நான் சொல்ல வரத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இந்த கொம்பு காமிச்சு யாரும் உங்களை பயமுறுத்த முடியாது. ஒருவேளை யாராவது அப்படி பண்ணா இந்த கொம்ப நீங்க அவங்க கிட்ட இருந்து புடுங்கிடுங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வராது. இருந்தாலும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க புடுங்கிடுங்க. ப்ராமிஸோட வேல்யூ தெரிஞ்சிருக்கும். செத்தாலும் ப்ராமிஸ மீறாம இருந்திருப்பா. ரியா நீ ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. ப்ளீஸா? பிராச்சி, நீ எதுக்காக இவகிட்ட ப்ளீஸ் எல்லாம் கெஞ்சிட்டு இருக்க? ஜஸ்ட் மைண்ட் யுவர் லாங்குவேஜ், ஓகே? ஏய், யூ மைண்ட் யுவர் பிசினஸ். நான் அவளை பார்க்க தான் வந்தேன். புரிஞ்சுதா? அப்படின்னா எப்படி இங்க வந்தியோ அப்படியே திரும்ப போயிடு. இல்லனா உன்னை எப்படி அசிங்கப்படுத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ரியா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். ஐ அம் ரியலி சாரி. நிஜமாவே அன்னைக்கு நடந்ததை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ரன்பீர் தான் என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருக்கான். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், எங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கல. ஒருவேளை நடந்திருந்தா சொல்லு. ஒருவேளை நடந்திருந்தா ஒருவேளை அப்படி நடந்திருந்தா பிராச்சி, அதான் நீ உன் லைஃப்ல பண்ண பெரிய தப்பா இருந்திருக்கும். அதுக்கான தண்டனையை நான் கொடுத்திருப்பேன். அப்படின்னா அதை பார்த்துட்டு நான் அமைதியா இருப்பேனா? இங்க பாருறியா, எப்படி அன்னைக்கு கோவில்ல பிராச்சிக்கும் ரன்பீருக்கும் கல்யாணம் நடக்குதுன்னு உனக்கு தெரியாம இருந்ததோ அதே மாதிரி தான் பிராச்சிக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரியாத. நிஜமாவே தெரியாதா? இல்லனா வேணும்னே விஷயத்த மூடி மறைக்க பிளான் போட்டிருந்தாளா? ஏன்னா இவளுக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் தான் இல்லையோ?
இப்ப பிராச்சி நினைச்சானா ரன்பீரை 2 நிமிஷத்துல போன் போட்டு இந்த இடத்துக்கு வர வைக்க முடியும். சத்தியமா அவன் பறந்து வருவான். சானா சுமார், நீ எதுவும் பேசாத. ட்ரை பண்ணு பிராச்சி. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ மட்டும் என் சந்தோஷத்தை பறிக்க முயற்சி பண்ணு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் உன் சந்தோஷத்தை பறிச்சிருவேன். ஏன்னா எனக்கு தெரியும் உன்னுடைய சந்தோஷம் எந்த சேஃப்ல லாக் ஆயிருக்குன்னு. என்ன மட்டும் அழ வச்ச, நான் அதை விட மோசமா உன்னை அழ வைப்பேன். Don't forget that. இரு பிராச்சி, இன்னைக்கு இவ்வள பிராச்சி பிராச்சி நீ ப்ளீஸ் இப்படி எல்லாம் டென்ஷன் ஆகாத. இவகிட்ட இதேமே இல்ல. அவ பேச்செல்லாம் மனசுல வாங்கிக்க கூடாது. இத பார், அவளால சொல்ல மட்டும் தான் முடியும், செய்ய முடியாது. எப்பவும் எதுவும் செய்ய முடியாது. அதுக்காகலாம் நீ இப்படி டென்ஷன் ஆகாத ப்ளீஸ். அபிய அடிக்கிறது தான் ஒரே வைத்தியமா? யார் அபியோட ரூமுக்கு போனாலும் கொம்ப எடுத்துக்கிட்டு தான் போறாங்க. இன்னைக்கு என்னடானா காயத்ரி கிட்டயே நீ கொம்ப கொடுத்து அனுப்பியிருக்க. அது எதுக்குன்னா அவர் மறுபடியும் அட்டாக் பண்ண கூடாதுன்னு. இங்க பாரு ஆலியா, நீ சொல்றத எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இதை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாது. ஒருவேளை என் பேர மேல யார் கையாவது பட்டுச்சு, நான் அந்த கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், நான் என் பேரனை கூட்டிக்கிட்டு என் ஊருக்கே போயிருவேன். நல்லா கேட்டுக்கோ, நான் உடனே கிளம்பி போயிருவேன். ஆலியா, இவங்க நிஜமாவே அபிய கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா, ஐ மீன் அபி இந்த வீட்ல இல்லனா எனக்கு இந்த வீட்ல என்ன வேலை? யாரும் கூட்டிட்டு போக முடியாது. அண்ணா இஸ் நாட் கோயிங் எனிவேர். அண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து ரூம்ல தான் பூட்டி வச்சிருக்கோம். யார பார்த்தாலும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா யார பார்த்தாலும் அவருக்கு எதிரியா தோணுது. ஒருவேளை பாட்டியே அவர் முன்னாடி போய் நின்னாலும் அவர் இதைத்தான் செய்வாரு. அடிக்கத்தான் ட்ரை பண்ணுவாரு. அப்பதான் இவங்களுக்கு புரியும் நான் சொல்றதெல்லாம் சரிதான்னு. அண்ணா இப்போ பழைய மாதிரி இல்ல, வேற மாதிரி ஆயிட்டாரு. ராக் ஸ்டார் அபி who is love his guitar, he is not the same. பிங்கி ப்ராமிஸ், பிங்கி 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 ப்ராமிஸ். நான் அவரை திரும்பவும் உன்கிட்ட கூட்டிட்டு வருவேன். பிங்கி ப்ராமிஸ். எடுத்துக்குங்க, அதை எடுங்க, எடுத்துக்குங்க. உனக்கு பயமா இல்ல? இதே மாதிரி நீங்களும் இத பார்த்து பயப்படணும்னு எந்த அவசியமும் இல்ல. இது உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுல்ல, நானும் அதே மாதிரி ஆயிட்டேன்ல. என்ன பண்றீங்க? தலகாணி கடியில என்ன ஒளிச்சு வச்சிருக்கீங்க? பெயிண்டிங் பண்ணீங்களா? எனக்கு காட்டுங்களேன். சன் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? தெரியுமா, எனக்கு இல்ல இந்த
எனக்கு இந்த சன்னுனா ரொம்ப பிடிக்கும். சில நேரங்கள்ல ரொம்ப ஆசையா இருக்கும் சன்ல போய் உட்கார்றதுக்கு. ஆனா அண்ணா படி இல்லல்ல என்கிட்ட. படி மட்டும் இருந்துச்சுன்னா. உனக்கு தெரியுமா, எனக்கு வெளியில போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் வெளியில கிளம்புனா இவங்க என்ன போட்டு அடிக்கிறாங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு. எனக்கு சுத்தணும், எனக்கு வெளியில சுத்தணும். யாரும் என்ன கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க. நான் வேணா வெளியில கூட்டிட்டு போவா? இல்ல வேண்டாம். இல்ல வேண்டாம். நீ வெளியில கூட்டிட்டு போனா அப்புறம் என்ன வெளியில கூட்டிட்டு போய் அடிப்ப. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அடிக்க மாட்டேன், அப்படியெல்லாம் அடிக்க மாட்டேன். அப்படில ட்ரெஸ் இருக்க என்ன? ஆமா இருக்க, நான் கொண்டு வரவா? நான் உடுத்துறேன். இல்ல முதல்ல நான் உன் முகத்தை பார்க்கணும். நீ யாருன்னு?